எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு கடைகளில் சாப்பிட்ருப்போம், ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். என்னன்னு தானே பார்க்குறீங்க? நம்ம இன்னைக்கு வீட்டிலே செய்ய போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சிக்கன் லெக் எடுத்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. இதை நம்ம எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். வீட்டிலே நம்ம இன்றைக்கி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அசத்தலாம் வாங்க. எப்படிலாம் செய்யலான்றத இன்றைக்கி என்னென்ன மசாலா கொடுத்து செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலா கொடுக்க போகிறோம். மசாலா கொடுத்து கலந்துக்கலாம். என்னென்ன மசாலான்றதை பார்க்கலாம். இந்த கப்பில் நான் அரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் நீங்கள் 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்க. அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். அது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கணும். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டோம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணும். நல்லா கலவை நல்லா கலக்குங்க. அடியிலிருந்து ஃபுல்லாக கலந்து விட்டு நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம பொரித்து சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு, கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுருங்க. கலந்து வச்சு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற விட்டுடுங்க. அது பட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊறினதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஊறிடுச்சு. இந்த மாதிரி 1 ஹவர் ஊற விட்டுட்டு இதுக்கு அடுத்து என்ன செய்கிறேன்னா, நம்ம ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம என்ன செய்யணும், ஊறின சிக்கனை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஓட்ஸில் வச்சு 2 பக்கமாக திருப்பி எடுத்து ஒத்தி எடுத்துக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், கொஞ்சமாக அள்ளி வச்சு அதில் அழுத்தி விட்ருங்க. அழுத்தி நம்ம பிடிச்சி விட்டுட்டாக்கா ஃபுல்லாக கவர் ஆகிடும். நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம லைட்டாக உதறிட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம ஓட்ஸில் வச்சு ஒத்தி எடுக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது நம்ம டக்குன்னு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது கடையில் தான் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டிலே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் சிக்கனை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதாங்க. வாங்க நம்ம ஆயில் சூட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்க, ரொம்ப ஹையில் கொடுக்க வேணாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கணும். நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். ஒரு 2 பட்டு நான் ஃபஸ்ட்டு போடுறேன். 2 போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இது வேகட்டும். ஒரு 12 to 15 நிமிஷம் வேகணும். நம்ம பாதி வந்ததும் திருப்பி விட்டு 2-3 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். நமக்கு கடையில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுதா? ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதே போல் தான் நம்ம ஒவ்வொன்றையும் இருக்கிறத மிச்சத்தையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகேவா? இந்தமாரி நம்ம இருக்கிறத 2 போட்டு எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். நம்ம வீட்டு குட்டீஸ் பசங்க எல்லாருமே நீங்கள் இந்த ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை திரும்ப செய்ய சொல்லி கேட்குவாங்க. கடையில் போய் வாங்கன்றதை மறந்துடுவீங்க. நாங்கள் சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. இப்போ பாருங்கள், இப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.